ஹாய் எவ்ரிவன். ஸோ மேலே ஒரு செஸ் போர்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்டிருந்தாப்புல. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்க. ரொம்ப நாளாக கூட இருந்த ஒருத்தர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி. இதே சிச்சுவேஷனில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி கண்டிப்பாக புரிய வரும். இப்போ செஸ் கேம் எடுத்தீங்க அப்படின்னா செஸ் கேமில் ராஜா இருக்கும், கூட ராணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் சோல்ஜர்ஸ், எலிஃபண்ட், அது கூட பார்த்தீங்கன்னா குதிரை, மந்திரி, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ கேம் ஆரம்பிக்கும் போது இருந்த எல்லாருமே கேம் முடியும் போது இருக்காங்களா நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களா கட் பண்ணிட்டே வருவாங்க ஆப்போசிட் பார்ட்டி. அட் தி எண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜா கூட இருக்கக்கூடிய ராணியை கூட கட் பண்ணலாம். ராணி இல்லை அப்படின்னா ராஜா தோத்ததா அர்த்தம் கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ராணி ராஜான்னு சொல்றது ஒரு மேல் மட்டும் கிடையாது, ஒரு பையனை மட்டும் சொல்லல. ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க கூட இருந்தாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அட் தி எண்ட் அவங்க லாஸ்டா நீங்க கம்ப்ளீட் பண்றப்போ கூட இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். பட் அந்த விஷயம் உங்களை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா படிச்சீங்க அப்படின்னா அடுத்து நீங்க போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க நினைச்ச எல்லாமே டோட்டலா மாறும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேம்ல நான் சொன்ன மாதிரி ராணி இல்ல, ராஜா மட்டும் சிங்கிளா இருந்து மூவ் பண்ணி மேட்சை டிரா பண்ணா கூட கண்டிப்பா அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனா அதுல ராஜா கூட மறுபடியும் ராணி வரும், சோல்ஜர்ஸ் வருவாங்க, எலிஃபண்ட் வரும், மறுபடியும் குதிரை, எல்லாமே வரும். ஸோ அப்போ அட் தி எண்ட் என்ன அப்படின்னா நீங்க ஜெயிச்சா நீங்க நினைச்ச எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க தோத்துட்டா நீங்க யாருன்றதே நீங்க மறக்க வேண்டியது இருக்கும். அதனால ஃபோக்கஸ்டா இருங்க, கண்டினியூஸா படிங்க, கான்ஃபிடண்டா இருங்க, கன்ஃபார்மா வெற்றி நிச்சயம்.